அதாவது சமீபத்தில் இந்த திருச்செங்கோடு, நாமக்கல், குமாரபாளையம் அந்த பகுதியில் உள்ள நெசவு தொழில் செய்கின்றவர்கள் எல்லாம் திடீர்னு பார்த்தா கிட்னியை திருடி, நான் கூட காமிப்பேன், இப்ப இல்ல அப்புறம் காமிக்கிறேன், தனியா காமிப்பேன். இந்த கிட்னியை திருடி கோடிக்கணக்கான ரூபாய் இந்த கிட்னி திருடி மக்களை ஏமாத்தி இருக்கின்ற அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது நீங்க மண்ணை திருடினா திமுக காரன், ஆத்து மண்ணை திருடினா, கடல் மண்ணை திருடினா, மலையை திருடினா, பாறையை திருடினா, இப்போ கிட்னியை திருட ஆரம்பிச்சுட்டான். எல்லாத்தையும் திருடி இப்ப கிட்னி திருட ஆரம்பிச்சுட்டான். இந்த கிட்னி திருடன யாருன்னு பார்த்தா திமுக எம்எல்ஏ, இந்த மாவட்டத்தில் திமுக எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கிறார். அந்த மருத்துவக் கல்லூரி தான் கிட்னியை திருடிட்டு இருக்கிறார். சரி சரி. இப்படி கிட்னி திருட்ட கண்டுபிடிச்ச உடனே தமிழ்நாட்டினுடைய சுகாதார அமைச்சர் பேட்டி கொடுக்கிறார். இது கிட்னி திருட்டு அல்ல, இது கிட்னி முறைகேடு. இது கிட்னி திருட்டு இல்லையா, இது கிட்னி முறைகேடா. பாவம், வரவங்கிட்ட புடிச்சு அவனை கிட்னி திருட்டி வச்சு அவனுக்கிட்ட ஏமாத்தி பண்றது கிட்னி திருட்டு இல்லையா. இப்படிதான் திமுக நல்ல வார்த்தைகளை பேசி பேசி பொய்ய சொல்லி உங்களை ஏமாத்தி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த கிட்னி திருட்ட விசாரணை பண்ணணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனோம். அங்க ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க, உடனே உயர்நிலை விசாரணை பண்ணணும்னு. இது என்னன்னா, அங்க நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பிடிச்சி அவங்க கிட்ட 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் ரூபாய் காசை கொடுத்து ஒரு கிட்னியை எடுத்துக்கிட்டு இந்த கிட்னி 40 லட்சம் 50 லட்சம் ரூபாய்க்கு வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு வித்துட்டு இருக்கிறான். இதுவும் செய்யறது யாருன்னா திமுக காரன். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஹைகோர்ட் சென்னையுடைய உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்தணும்னு சொன்னத இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருக்கான். எதுக்கு போயிருக்கிறான்? கிட்னி திருட்டுக்கு விசாரணை செய்யக்கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் அது. உச்ச நீதிமன்றம் போனாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க, இல்ல இல்ல நீ விசாரணை பண்ணிதான் ஆகணும். அப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு போற திமுகவே அதே உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலான்னு தீர்ப்பு வழங்கி 1313 நாள் ஆயிருக்கிறது. ஏன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏன் நீ இன்னைக்கு வரைக்கும் அமல்படுத்தல? ஏன் செய்யல? எதுக்கு? என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. என்ன காரணத்தை நான் சொல்லுவேன்?